வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றியும் குரூப் 4 உடைய மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட்டாம் மதிப்பெண்களை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. ஸோ தமிழகத்தில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 4 உடைய முடிவுகள் எப்போ சார் நமக்கு வெளியாகும்? இதை தாங்க தமிழக மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகளை இன்னும் சிறிது நேரத்தில் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி அவங்க குறித்த டிக்ளரேஷனின் அறிவிப்பின்படி குரூப் 4 உடைய முடிவுகள் நீங்கள் எதிர்பார்க்குற இந்த டைமில் கண்டிப்பாக 100% நமக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க. எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாதுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த தேதியில் தாங்க குரூப் 4 உடைய ரிசல்ட்ஸு நமக்கு பப்ளிகேஷன் ஆகுங்க. ஸோ மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட மார்ச் உடைய குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் இவைகள் தாங்க. ஸோ இது நமக்கு பார்த்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டு அமையும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபிக்ஸ் மற்றும் விஏஓ, ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் ஏகப்பட்ட பணியிடங்கள் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க போகிறதா நமக்கு சில அறிவிப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த அறிவிப்புக்காக தாங்க மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கையை இந்த டைம் அதிகரித்து தாங்க நமக்கு புதிய அப்டேட் எல்லாமே வெளியிடுவாங்க. ஸோ மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் இவைகளே. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஆண்கள் இது ஓசி கேட்டகரிக்கு நம்ம ஜென்ரலில் நம்ம பார்த்தரலாம். ஸோ ஜென்ரலில் ஓவராலாக 145 வருங்க. உமன்ஸ் இருந்தால் 143, பிஎஸ்டிஎம் வச்சுருந்தா 138. ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் சிறிதளவு மாற்றப்படும். ஸோ பிஎஸ்டிஎம் கையில் வச்சுருக்காங்க. உமன் கேட்டகரினா 137. ஸோ பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஸ்ஜெண்டர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்ற பட்சத்தில் 125 கண்டிப்பாக வருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரிக்கு பார்க்கலாம். அதில் ஆண்களுக்கு 135ங்க. ஸோ பெண்களுக்கு 133ங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சிருக்க ஜென்ரல் 130, பிஎஸ்டிஎம் வச்சிருக்க உமன் 120, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டோட வந்தால் 110 to 120ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரியை நாம் இப்போ பார்த்தரலாம். ஸோ பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 125, உமனுக்கு 120, பிஎஸ்டிஎம் 115, பிஎஸ்டிஎம் உமன் 110, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டோட வந்தால் 95 to 100ங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி மற்றும் டிஎன்சியை நம்ம இப்போ பார்த்தரலாம். ஜென்ரல் ஆண்களுக்கு 133, பெண்களுக்கு 130, பிஎஸ்டிஎம் ஜென்ரல் 122, பிஎஸ்டிஎம் உமன் 120. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டோட வந்தால் 100+ இருந்தாலே போதுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியை மட்டும் நம்ம பார்த்தலாம். எஸ்சி கேட்டகரியில் ஆண்களுக்கு 125, பெண்களுக்கு 120, பிஎஸ்டிஎம் 120, பிஎஸ்டிஎம் உமன் 115, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டோட வந்தால் 90 எடுத்து இருந்தாலே போதுங்க. அடுத்து எஸ்டி நம்ம பார்த்தரலாம். எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 110ங்க. அதே மாதிரி பெண்களுக்கு 106ங்க. பிஎஸ்டிஎம் வச்சிருக்க ஆண்களுக்கு 105, பிஎஸ்டிஎம் வச்சிருக்க பெண்களுக்கு 95, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மென், டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டோட வந்தால் 90 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும். இப்போ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மார்ச் மாதம் 10ஆம் தேதி 100% வெளியிட போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக கவலையே பட வேண்டாம். இந்த தேதிகளில் நாம் குரூப் 4 உடைய ரிசல்ட்ஸை அனைத்துமே நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ நண்பர்களே, குரூப் 4 உடைய தேர்வு முடிவுகளை பற்றி மேலும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வெளியே பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.